இந்த அழகான மற்றும் பயனுள்ள தகவலுக்கு மிக்க நன்றி. நீங்கள் பகிர்ந்துள்ள இந்த செய்தி நோன்பு மற்றும் குர்ஆனுக்கும் நமக்குமான ஆழமான பிணைப்பை மிக தெளிவாக விளக்குகிறது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஹதீஸ், நோன்பும் குர்ஆனும் அடியாருக்காக மறுமை நாளில் பரிந்துரை செய்யும் நூல் அஹ்மத். இது ஒரு முஃமின் நம்பிக்கையாளர் தனது வாழ்நாளில் இந்த இரண்டிற்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தின் பலனை படம் பிடித்து காட்டுகிறது. இந்த தகவலின் முக்கியத்துவத்தை பற்றிய சில கூடுதல் குறிப்புகள். பரிந்துரையின் வலிமை. மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனும் தனது பாவங்களுக்காகவும் குறைகளுக்காகவும் அஞ்சி நடுங்கும் போது நாம் செய்த நோன்பும் ஓதிய குர்ஆனும் நமக்காக வாதாடும் ஒரு வழக்கறிஞரை போல அல்லாஹ்விடம் மன்றாடும் என்பது எவ்வளவு பெரிய ஆறுதல். பகல் மற்றும் இரவு. பகலில் நோன்பு நமது இச்சைகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ்விடம் நெருக்கமாக்குகிறது. இரவில் குர்ஆன் நமது தூக்கத்தை தியாகம் செய்து இறைவனுடன் உரையாட வைக்கிறது. உண்மையான நோன்பு. நீங்கள் குறிப்பிட்டது போல நோன்பு என்பது வெறும் பசி மட்டுமல்ல, அது ஆசைகளை கட்டுப்படுத்தும் ஒரு கேடயமாகும். சிந்தனைக்கு. இந்த செய்தி நமக்கு புகட்டும் பாடம் என்னவெனில், குர்ஆனை வெறும் சடங்காக ஓதாமல் அதன் கருத்துக்களை உணர்ந்து ஓதுவதும் நோன்பை அதன் முழுமையான ஒழுக்கங்களுடன் பேணுவதும் தான் நமக்கு மறுமையில் அந்த சிபாரிசை பெற்றுத்தரும். துஆ. யா அல்லாஹ், எங்கள் நோன்புகளையும் குர்ஆன் ஓதுதலையும் ஏற்றுக்கொண்டு மறுமையில் அவை எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் நல்நண்பர்களாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். இந்த தகவலை பகிர்ந்ததற்காக SAK முசப்பிஹு அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றிகள்.